ஹலோ அலெக்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி நம்மளுடைய ஓன் மைண்டை நம்ம கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். நம்ம யாரை கண்ட்ரோல் பண்றோமோ இல்லையோ, ஆனா நம்மளுடைய ஓன் மைண்டை நம்ம கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்மளுடைய பிக்கெஸ்ட் எனிமி வேற யாருமே கிடையாது, நம்மளுடைய ஓன் மைண்டு தான். நம்ம மைண்ட் வந்து ஒரு வைல்டு ஹார்ஸ் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப ஃபாஸ்டானது. அதுக்கு சரியான ஒரு கடிவாளம் நம்ம போடலைன்னா, அது விருப்பத்துக்கு நம்மளை எங்கேயோ கூட்டிட்டு போயிடும். அது போல தான் நம்மளுடைய மைண்டும். அதை நம்ம சரியா கண்ட்ரோல் பண்ணலனா அது விருப்பத்துக்கு நம்ம லைஃப்பை எங்கேயோ கொண்டு போயிடும். ஸோ நம்ம லைஃப் நம்ம விருப்பப்பட்ட மாதிரி, நம்ம ஆசைப்பட்ட மாதிரி இருக்கணும்னா, நம்ம மைண்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ தான் நீங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா, என்னோட பேர் ரெனிஸ். செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்புறம் மணி ரிலேட்டடாக நான் லேர்ன் பண்ண விஷயத்த இந்த சேனலில் நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களை இம்ப்ரூவ் பண்ண நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சேனல் உங்களுக்கான சேனல் தான். மற்றவங்களுடைய பெட்டராக நீங்கள் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சேனல் உங்களுக்கான சேனல் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா ஒரு சப்பை தட்டி விட்டுருங்க. நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேரம் வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்மளுடைய தாட்ஸை அப்சர்வ் பண்ணுறது. நம்ம மைண்டு எப்படி யோசிக்குது, என்னென்ன விஷயம்லாம் யோசிக்குது, எந்த மாதிரி நேரத்தில் இருந்தெல்லாம் யோசிக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுறது. இதை நம்ம எப்படி பண்ணலான்னா, நம்ம மெடிடேட் பண்ணுறதுனால நம்மளுடைய மைண்டை நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். நம்ம மைண்டை நம்ம அப்சர்வ் பண்ணும்போது ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளுடைய தாட்ஸை நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இது கெட்ட தாட்ஸு, இது நல்ல தாட்ஸு அப்படின்னு நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு அதை அப்சர்வ் மட்டும்தான் நம்ம பண்ணணும். இட்ஸ் லைக் ஒரு ரிவரை நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு ஆறை நீங்கள் பார்க்குறீங்க. ஆறை பார்த்த உடனே அதில் போய் குதித்து ஸ்விம் பண்ணாமல் ஜஸ்ட் அந்த ஆறு எப்படி ஓடுது அப்படிங்கிறத கவனிக்கிறது. அதுபோல தான் நம்மளுடைய மைண்டை அதை ஜட்ஜ் பண்ணாமல், தாட்ஸை ஜட்ஜ் பண்ணாமல் ஜஸ்ட்டு நம்ம என்ன மாதிரிலாம் நம்ம மைண்ட் யோசிக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட்டு கவனிக்கிறது. நம்ம எல்லாருமே நம்ம மைண்டை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உண்மை என்னதுன்னா, நம்மளும் நம்மளுடைய தாட்ஸும் ஒன்று கிடையாது. நம்ம ஜஸ்ட் ஒரு அப்சர்வர் தான். நமக்கு எப்போ வேணால் என்ன தாட்ஸ் வேணால் வரலாம். ஸோ நம்ம எல்லா தாட்ஸையும் நம்ம நம்பணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. நமக்கு எந்த தாட்ஸை நம்ம எடுக்கணும், எந்த தாட்ஸை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பவர் இருக்கு. இதை நீங்க எப்போ புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ நீங்க உங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. உங்க நெகட்டிவ் தாட்ஸை கண்ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. இது பத்தி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப ஒரு அண்டர்ரேட்டட் புக்கு நான் ரீட் பண்ணேன். அது மூலமா நான் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணேன். நீங்க அது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுல நான் டீட்டெயிலா ஒரு வீடியோ நான் மேக் பண்றேன். ஆனா இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம தாட்ஸும் நம்மளும் ஒண்ணு கிடையாது. நம்ம ஜஸ்ட் அப்சர்வர் தான். நம்ம தாட்ஸை எது எடுக்கணும் எடுக்கக்கூடாதுன்னு அந்த பவர் நம்மகிட்ட இருக்கு. அந்த பவரை நம்ம ஃபர்ஸ்ட் யூட்டிலைஸ் பண்ணணும். நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ற செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, நம்மளுடைய தாட்ஸை ரீப்ளேஸ் பண்ணணும். நமக்கு ஒரு நாளைக்கு 6000 தாட்ஸ் வருது. அதுல மோஸ்ட் ஆஃப் தி தாட்ஸ் நெகட்டிவ் ஆனது. அதுக்கப்புறம் இது திரும்ப திரும்ப வரக்கூடிய சேம் தாட்ஸ். ஸோ நம்ம எல்லா தாட்ஸையும் நம்ம நம்பணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் நமக்கு இல்லை. ஒரு தாட்ஸுக்கு எப்போ ஒரு பவர் வருதுன்னா, அந்த தாட்ஸை கன்ஃபார்ம் பண்ண நம்ம ஒரு ரீசனை அதுக்கு ஆட் பண்ணும்போது தான் அந்த தாட்ஸுக்கு ஒரு பவர் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு சப்ஜெக்டை படிக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. ஆமா, இது கஷ்டமா இருக்கும், என்னால முடியாது அப்படின்னு ஒரு தாட்ஸை, ஒரு ரீசனை நீங்க அதுக்கு ஆட் பண்ணும்போது தான் அந்த தாட்ஸுக்கு ஒரு பவர் வருது. ஸோ நான் இங்க என்ன சொல்றேன்னா, அப்படி ஒரு ரீசனை அதுக்கு ப்ரொவைட் பண்ணாதீங்க. அந்த தாட்ஸை நீங்க சேலஞ்ச் பண்ணுங்க. ஏன் என்னால முடியாதா, என்னால ட்ரை பண்ண முடியாதா, நான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன், நான் இந்த இதை படிச்சு பார்க்க போறேன், என்னால முடியும் அப்படின்னு உங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸை உங்க பாசிட்டிவ் தாட்ஸால ரீஃப்ரேம் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் முடியாது அப்படின்னு தோணும்போது, ஏன் முடியாது, என்னால முடியும், நான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன் அப்படின்னு ஒரு நல்ல தாட்ஸால, ஒரு பாசிட்டிவான தாட்ஸால உங்க நெகட்டிவ் தாட்ஸை ரீப்ளேஸ் பண்ண பாருங்க. இதுதான் நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய செகண்ட் ஸ்டெப். நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணுற தேர்ட் ஸ்டெப் என்ன, நம்மளால் எதை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அந்த விஷயத்தில் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது. எல்லார்ட்ட இருக்கிற பேட் ஹேபிட் என்னன்னா, நம்மளால் எதை கண்ட்ரோல் பண்ண முடியாதோ, நம்ம லைஃப்பில் நம்மளால் எதை கண்ட்ரோல் பண்ண முடியாதோ அதுக்கு நம்ம நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுறோம். அதை பற்றி நம்ம நிறைய யோசிக்கும், அதில் நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கோம். இப்படி இருக்கிறது நம்மளுடைய மென்டல் எனர்ஜியை நிறைய வேஸ்ட் பண்ணும். மற்றவங்க என்ன நினைப்பாங்க, ஃப்யூச்சரில் எப்படி நடக்குமோ, பாஸ்ட்டில் எப்படி நடந்துருச்சு, என் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், இப்படி உங்களை லைஃப்பில் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயத்தில் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்காதீங்க. இதை நீங்கள் என்ன பண்ணாலும் மாற்ற முடியாது. உங்கள் ஃப்யூச்சரையோ, உங்கள் பாஸ்ட்டையோ, மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதையோ உங்களால் சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஸோ அந்த தேவையில்லாத விஷயத்துக்கு, அந்த நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயத்துக்கு உங்கள் மென்டல் எனர்ஜியை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களை எது கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதை நம்ம எப்படி பண்ணலான்னா, ஒரு பேப்பர் எடுத்து ஒரு லிஸ்ட் எழுதுங்க. உங்கள் லைஃப்பில் கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயத்த இந்த பேப்பரோட லெஃப்ட் சைட்லையும்,
ஒரு சென்டரில் ஒரு லைட் போட்டுக்கோங்க. உங்கள் லைஃப்பில் கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயத்த அந்த பேப்பரோட லெஃப்ட் சைட்லையும், உங்களை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச விஷயத்த ரைட் சைட்லையும் எழுதுங்க. அதுக்கப்புறம் நம்மளால கண்ட்ரோல் பண்ற விஷயத்துல மட்டும் உங்களை ஃபோக்கஸா வைங்க. இப்படி உங்களுடைய மென்டல் எனர்ஜியை உங்களால கண்ட்ரோல் பண்ற விஷயத்துல மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களோட லைஃபை, உங்களோட மைண்டை உங்களால வின் பண்ண முடியும். நம்ம லிஸ்டோட 4th ஸ்டெப் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் என்னன்னா, நம்ம மைண்டை நம்ம டிசிப்ளின் பண்ணுறது. நம்ம மைண்டுக்கு நம்ம ஒரு விஷயத்த ப்ரொடக்டிவாக பண்ணுறது பிடிக்காது, நம்ம ஏதாவது விஷயத்தை சேஞ்ச் பண்ணுறது பிடிக்காது. ஸோ அது நமக்கு நிறைய நெகட்டிவான தாட்ஸை கொண்டு வரும், நம்ம லேசியாக இருக்க வைக்கும். இன்றைக்கி வேண்டாம், நாளைக்கு பண்ணலாம், இன்றைக்கி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நம்ம நாளைக்கு பண்ணலாம், நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்டிங்லேருந்து பண்ணலாம். ஒரு ஹேபிட்டை நீங்கள் கொண்டு வர நினைக்கும் போது நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்கில் பண்ணலாம், நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் பண்ணலாம், நெக்ஸ்ட் இயர்லேருந்து நம்ம கரெக்டாக பண்ணிடலாம். இப்படி நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய தாட்ஸை கொண்டு வரும். ஆனால் இந்த மாதிரி டைமில் தான் நம்ம மைண்டை ஃபோர்ஸ் பண்ணி அந்த விஷயத்த நம்ம உடனே பண்ணணும். ஒரு ஹேபிட்டை நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு ஹேபிட்டை நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒரு நாள் எனக்கு இன்றைக்கி இந்த ஹேபிட்டை பண்ண வேண்டாம், நான் நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும்போது உங்கள் மைண்டை ஃபோர்ஸ் பண்ணி அந்த ஹேபிட்டை நீங்கள் செய்யணும். அப்போ தான் நமக்கு ஒரு மென்டல் டிசிப்ளின் பில்ட் ஆகும். ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, உங்கள் மைண்டை ஃபோர்ஸ் பண்ணி உங்கள் மைண்டுக்கு பிடிக்காத, உங்கள் மைண்டுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற விஷயத்த நீங்கள் பண்ணும்போது நம்ம மைண்டில் உள்ள ஒரு பார்ட் பெருசாகுது. அந்த பார்ட்டு தான் நம்ம எல்லாருக்குமே வில் பவரை ப்ரொவைட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்கள் மைண்டு உங்கள்கிட்ட இது இன்றைக்கி பண்ண வேண்டாம், நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் மைண்டை ஃபோர்ஸ் பண்ணி அந்த விஷயத்த நீங்கள் பண்ணுங்க. இதை பற்றி டீட்டெயிலாக நான் இன்னொரு வீடியோவில் பேசியிருக்கேன். எப்படி அன்பிரேக்கபிள் மைண்ட் செட்டை நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசியிருக்கேன். இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ கடைசியாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்லி முடிக்கிறேன். நம்மளுடைய மைண்டு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சர்வன்ட், ஆனால் இது ஒரு டெரிபிள் மாஸ்டர். ஸோ இந்த மைண்டுக்கு நீங்கள் மாஸ்டராக இருந்தீங்கன்னா, நான் இப்போ சொன்ன இந்த ஸ்டெப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த மைண்டுக்கு நீங்கள் மாஸ்டராக மாறினீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதை அச்சீவ் பண்ணணும்னு நினச்சாலும், எதை பண்ணணும்னு நினச்சாலும் உங்களால் அதை பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் அவங்கள்ட்ட ஷேர் பண்ண நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும், நீங்கள் மற்றவங்களோட பெட்டராக இருக்கணும், நார்மல் பீப்புள் மாதிரி இருக்கக்கூடாது, நீங்கள் மற்றவங்கள விட வித்தியாசமாக இருக்கணும், பெட்டராக இருக்கணும், நிறைய விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சேனல் உங்களுக்கான சேனல் தான். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.